ஜெய் தள்ளி போயிடுச்சுங்க. மறுபடியும் மலை தான் வந்திருக்காரு. ஆனால் இந்த முறை போல்டுங்க, சரியான பவுலிங் இங்கே புவனேஸ்வர் குமார் கிட்ட இருந்து. வெல்கம் பேக் டு சுரேஷ் கிமர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீண்டும் ஒரு மல்டிப்ளேயர் மேட்சாக பார்க்க போகிறோம். இந்த தடவை யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கோல்டு 1 பிளேயர் வந்திருக்காருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் நம்ம தான் ஆச்சு, பவுலிங் நம்ம தான் ஆச்சு, ஃபீல்டிங் நம்ம தான் ஆச்சு. அதனால் இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் வான்கடை ஸ்டேடியம் புக் பண்ணிட்டு மேட்ச்சுக்குள்ளே போகலாங்க. மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க. மேட்ச்சுக்குள்ளே வந்தோடனே ஆப்போனண்ட்டை டாஸ் ஸ்பின் பண்ண சொன்னாங்க. ஸ்பின் பண்ணி அவரே தான் ஜெயிச்சார். அவரே டிசிஷன் எடுத்தாங்கன்னா பேட்டிங்கே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை வந்து பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஸ்குவாடு வழக்கம் போல் தான். அதே மாதிரி அவர் ஸ்குவாடு பார்த்திங்கன்னா ஜேசன்ரே அந்த டீம்லேயே இருக்காருங்க, இந்த டீம்லேயே இருக்காருங்க. பாப்பா இந்த டீமில் ஜேசன்ரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. புவனேஸ்வர் குமார் நம்ம டீமுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த டீம் ஜேசன்ரே மற்றும் ஜசாய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஒரு 30 விட்டு ஓடி இருக்காங்க லெக் சைடில். நேராக ஃபீல்டு கையில் போனோம்னாலும் ஒரு ரன் மட்டும் தான் வரும். இந்த தடவை எட்ஜ் போட்டு போயிடுச்சுங்க பவுண்ட்ரிக்கு. எதிர்பார்க்காத ஒரு இது எப்படி போல்டு மிஸ் ஆகுது இதில் கொஞ்சம் விலைக்கு வந்தனால போல்டு இன்சைட் எட்ஜ் ஆகி தள்ளி போயிடுச்சுங்க. மறுபடியும் மலை தான் வந்திருக்காரு. ஆனால் இந்த முறை போல்டுங்க, சரியான பவுலிங் இங்கே புவனேஸ்வர் குமார் கிட்ட இருந்து. ஒரு தடவை துண்டு தவறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 ரனுக்கு அவுட் ஆகிட்டு போட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுங்க. இன்ஸ்விங்கர் போட்டதுனால லைட்டாக கொஞ்சம் வெளியே வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. கார்லஸ் பிராத்வைட் வந்திருக்காரு. அட்டாக்கு வந்த உடனே வெளியே அடிச்சு விட்டாருங்க பந்தை. சரியான ஒரு செய்வி விட்டுருக்காரு. இங்கே கூப்பர் நல்ல ஒரு சிக்ஸர், அந்த டீமுக்கு ஒரு மச் நீடட் சிக்ஸாகவும் இருக்கும். கார்லஸ் பிராத்வைட் வந்து இழுத்து போட்டால் நல்லா இருக்குங்க நம்ம டீமுக்கு. இந்த முறை ஒரு இன்ஸ்விங்கருக்கான முயற்சி, அதையும் அடிச்சு விட்டுருக்காருங்க. புல்லட் ட்ரெயின் வேகத்தில் பவுண்டரி நோக்கி சென்றது பந்து. இன்னொரு 4 அந்த கூப்பர் மண்டையனுக்கு. கார்லஸ் பிராத்வைட் நம்ம டீமுக்கு சோதனை பண்ணுறாருங்க. இங்கே ஒரு யாக்கருக்கான முயற்சி, இறங்கி வந்து காட்டு சுத்துக்கு அந்த பன் நேராக போல்டில் விழுந்துருக்குங்க. இங்கே 12 ரன்னுக்கு கூப்பர் அவுட் ஆகிட்டு போகிறாரு. கண்ணை மூடிட்டு லைனப்பில் வந்திருக்காரு. இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீல்டரை. கரெக்டாக கேரி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் கையில். அவளுங்க இந்த முறை ஒரு பால் கண்டறிவி அதே மாதிரி தான் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. பவுலிங் சொல்கிற துண்டு ஒரு முறை தவறும். மீண்டும் அதே சட்டுக்கு போனால் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஜேசன்ரா 7 ரன்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின் தூக்கி போட்டிருக்காரு. இது என்னங்க லெக் ஸ்டெப்பு மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது லைட்டாக அப்படின்னு சொன்னால் அம்பேர் அதுதான் சொல்லியிருக்காரு. நாட் அவுட் தான் சொல்லியிருக்காரு. லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு லெக் ஸ்டெம்பை. சோதி அவன் வந்திருக்காருங்க. என்னங்க ஒரு ஷார்ட் பாலுக்கு இதாக அடிச்சிட்டு இருந்தார். நம்ம கொஞ்சம் ஸ்லிப்பர் மாதிரி போனால் உள்ளே போய் டேரெக்டாக போல்டு ஃபிலிமில் அடிச்சிருக்கு. அம்பேரும் விக்கெட் கொடுத்துட்டாரு. குர்பாஸ் 3 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் பால் சோதி ஒரு லெக் ஸ்பின் இப்போ தாங்க போடுறாரு இந்த ஓவரில். அதையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இங்கே அதையும் ஷார்ட் பால் தான் அடிச்சிருக்காரு. அம்பேர் என்னங்க நாட் அவுட் தராரு. மேபி இம்பேக்ட் வெளியே இருக்கலாம்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சம்சி வந்திருக்காரு. இங்கே லேட்டாக ஆனாலும் இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அவருக்கு. கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால தான் ஷார்ட்டே பவுண்ட்ரி போச்சு, இல்லைன்னா கையில் தான் போயிருக்கும். இந்த முறை கடைசி பந்து சம்சி கிட்டேருந்து 5வது ஓவரில் கடைசி பந்தை போடுறாருங்க. சம்சி நேராக போயிருக்கு. நான் இந்த பாலை தூக்கி அடிக்காமல் சிங்கிள் தாங்க தட்டியிருக்காரு. இந்த சிங்கிளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு முடிவு வரையுதுங்க. அவர் கொடுக்கப்பட்ட 5 ஓவரில் 36 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருக்காரு. ஹையஸ்ட் ரன் கோட்டர் பார்த்தீங்கன்னா கூப்பர் மட்டும்தான். அது ஒரே ஓவரில் 2 பால் தான் அடிச்சாருங்க. அதப்போ நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜேசன்ரே மற்றும் இசான் கிஷன் அவர் தான் ப்ரூட்டல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவங்கள தான் இறக்குறோம். ஃபஸ்ட்டு பால் இங்கே ஜேசன்ரே பேஸ் பண்ணுறாரு. சரியா பால்ல மேலே போயிடுச்சு பந்து. இவர் கொஞ்சம் கீழே அடிச்சிட்டாருங்க. அடுத்த பந்து இந்த ஓவரில் கடைசி பந்து அடித்தாரா, இதுவும் பாடலங்க பேட்டில். என்னங்க சரியாகவே பாடல. 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்காரு ஜேசன்ரா. இங்கே இசான் கிஷன் நெக்ஸ்ட் ஓவர் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிளியர் பண்ணிச்சா, ஜஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அந்த ஃபீல்டர், இல்லைன்னா கையிலே போய் உட்காந்துருக்கும். ஃபஸ்ட் விக்கெட் இழந்திருப்போம். இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் பவுண்டரி இசான் கிஷன் பேட்லேருந்து வந்திருக்குங்க. ஜேசன் ராய் அவருக்கு படுமா, பட்டிருக்குங்க. வெளியே போயிச்சா, டிஸ்டன்ஸ் கிடைக்குதா, 1 பவுன்ஸில் போயிருக்குங்க. 4க்கு 6 போல. ஆனால் பரவாயில்ல பவுண்டரி போயிருக்கு. மஸ்ட் நீடர் 4 தான். இங்கே 12 பால் ஆடி இருக்காரு. இருந்தாலும் 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. இங்கே இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இங்கே ஆஸ்லரேட்டல் கால் வச்சிட்டாருங்க ஜேசன் ராய். அவர்கிட்டேருந்து இன்னொரு பவுண்டரி. இசான் கிஷன் வாண்டர் மெர் ஆடுறாரு. இந்த பக்கம் 6 போயிடுச்சா, ஆஃப் சைடில் சரியான சார் பவுண்டரி தான் கிடச்சிருக்காங்கன்னா 1 பவுன்ஸில் போயிருக்குங்க 4 இந்த பக்கம். அது போதுமே, நம்மளுக்கு இருக்கிற 36 ரன்கள் எப்படி அடித்தாலே போதுமே. இந்த முறை லெக் சைடில் அடிச்சிருக்காரு. வீடு கொண்டு போதுங்க. இன்னொரு பவுண்டரிங்க இசான் கிஷனுக்கு. சரியான ஸ்பீடில் போச்சு, ராக்கெட் ஸ்பீடில் இந்த பவுண்டரி. இசான் கிஷன் பேட்ஸ்லேருந்து 2வது பவுண்டரிங்க. இந்த முறை சிங்கிள் தான் ஆட பார்த்துருக்காரு. ஆனால் அதுவும் நல்ல டைமிங்கில் கேப்பில் போய் பவுண்டரி போயிருக்குங்க. இன்னொரு பவுண்டரி இசான் கிஷன் பேட்லேருந்து தொடர்ந்து 3 பவுண்டரி வந்துருக்குங்க தொடர்ச்சியாக. இந்த முறை இன்னொரு பவுண்டரி பவரா நேராக கையில் போய் உட்காந்துருக்குன்னு நினைக்கிற டைமிங் இல்லை, கையில் விழுந்துருக்குங்க. இசான் கிஷன் தேவையில்லாமல் ஒரு அவுட் ஆகிட்டு போகிறாரு. 19 ரன்களுக்கு 237 ஸ்ட்ரைக் ரேட்டில் 8 பால் தான் ஆடி இருக்காரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நஜிபுல்லா சத்தான் உள்ள வந்திருக்காரு. அவரும் தேவையில்லாத ஒரு ஷாட் தான் நேரம் கையில் போக்கு வந்திருக்கு. சிங்கிள் தட்டி ஆடலானே முடிஞ்சிருக்குங்க மேட்ச். எதுக்கு இந்த தேவையில்லாத ஷாட்னு தான் தெரில எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டு சென்றாருங்க. ஜேசன் ரோல்டர் வந்திருக்காரு. 6 அடிச்சிட்டாருங்க. 5 ரன் தான் தேவை. 6 அடித்து முடிச்சிட்டாருங்க தோனி ஸ்டைலில். இந்த 6ஓட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியான சேஸாகவே இருந்துச்சு நம்மளுக்கு. அதனாலேயே ஜெயிச்சிட்டோம் ஈஸியாகவே. இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.